Good evening, students. Exercise 4.1 6th question. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே ட்ரையாங்கிள் வந்து சிமிலாரிட்டின்னு சொல்லி இந்த வேல்யூஸ் தான் கொடுத்துட்டாங்க. இதில் ட்ரையாங்கிள் ஏசிபி சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ. therefore corresponding sides are proportional. நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஏசி பை AP equal to BC by PQ equal to AB by AQ. இந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. AC by 2.8. ஸோ BC வந்து பார்த்தீங்கன்னா 8 4. ஸோ AB வந்து 6.5 by AQ. இது கேன்சல் பண்ண வரும் நமக்கு AC by 2.8 into இது கேன்சல் பண்ணால் 2 by 1 6.5 by AQ. ஸோ நம்ம ரெண்டு வேலையுமே கண்டுபிடிக்கலாம். இதை ஈக்குவல் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு ஆன்சர். இதை ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா AC by 2.8 into 2. இது மல்டிபிள் பண்ணும்போது AC is equal to 2 into 2.8. ஸோ ஏதாச்சு 5.6. எல்லாமே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சென்டிமீட்டர் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு எடுத்துக்கிறோம், அது ரெண்டு எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கு 6.5 by AQ equal to 2. ஸோ இது இங்கே மட்டும் கூட நீட்டம் வரும். அப்போ AQ is equal to 6.5 by 2. 3 2 are 6. அப்போ 3.25 சென்டிமீட்டர். ஸோ 6 இருக்கு. 6ல் பாதி 3, அரையில் பாதி கால், அதாவது 2.5. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ அடுத்து கொஸ்டின் 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் பார்த்தா ஒரு 3 ப்ரூஃப் இருக்கு. ஒரு 3 பார்க்கலாம். அதிலே டயக்ராம் கொடுத்துருவாங்க. டயக்ராம் பாருங்க. ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஸ்கொயர். அது பேர் வச்சிருக்காங்க என்னென்ன LMN. இங்க OPQR OCQR. இந்த OPQR அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர். ஆங்கிள் L வந்து 90 டிகிரி. இதெல்லாம் கிவன்ல கொடுத்தாங்க. L வந்து 90 டிகிரி. OPQR வந்து ஸ்கொயர். இதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் LOP மேலே இல்லையா LOP similar to triangle QMO. அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் ரெண்டு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து சிமிலர்னு சொல்லணும். சிமிலர்னு சொல்லணும்னா ஆங்கிள் மேக் பண்ணணும். அப்போ ஆங்கிள் OLP இது 90 டிகிரியா, இதில் Q 90 டிகிரி. OQM ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி LOP and OMP. இது பாருங்க LOP and OMQ இரண்டு ஈக்குவல். ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் இரண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரே லைனில் மேக் பண்ணுற ஆங்கிள் பேர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பேர்.
அப்போ 2 ஆங்கிள் கண்டிப்பாக அந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலர். ட்ரையாங்கிள் LOP சிமிலர் டு ட்ரையாங்கிள் QMO. ஸோ ஃபஸ்ட்டு குரூப்புக்கு இது 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க, செகண்டுக்கு 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறீங்க. ஸோ செகண்ட் குரூப்புக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இது ட்ரையாங்கிள் இந்த மேலே இருக்கான் LOP அண்டு ட்ரையாங்கிள் RPN இந்த ட்ரையாங்கிள். ஸோ இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் OLP ஆங்கிள் PRN. ஸோ இந்த எல்லும் ஆரும் 90 டிகிரிங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் LPO PRN. LPO PRN corresponding angle. So triangle similarity in the triangle similar. Triangle LOP similar to triangle RPN. ஓகேவா? அடுத்து தேர்ட் குரூப்பு ரொம்ப ஈஸி. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு குரூப் பாருங்க, LOP வருதா? அப்போ இது ரெண்டு சிமிலர்னா இது ரெண்டு கண்டிப்பாக சிமிலர் இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு போட்டு அந்த குரூப் அப்படி எழுத வேண்டியது தான். ட்ரையாங்கிள் QMO similar to triangle RPN. ஸோ ஃபோர்த் குரூப்பை நம்ம அதுலேருந்தே எடுத்துக்கலாம். ஃபோர்த் குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் தேர்டு எடுத்துக்கிறோம். ஃபோர்த்து குரூப்புக்கு ஃப்ரம் தேர்டு என்ன, இது சிமிலர் இல்லையா? ட்ரையாங்கிள் QMO ட்ரையாங்கிள் RPN சிமிலர் இருந்தால் கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல். அப்போ MQ by QR by QR by QO by RN. ஏன் QO வேணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராமில் பார்த்தீங்கன்னா OP QRன்றது ஒரு ஸ்கொயர்னா நம்ம அந்த சைடில் எதனா மாற்றி போட்டுக்கலாம் ப்ரூஃபு தகுந்த மாதிரி. ஸோ ப்ரூஃபில் QR ஸ்கொயர் MQ இன்ட்டு RN தான் ப்ரூஃப். ஸோ ரொம்ப ஈஸியான ப்ரூஃபு. ஃபஸ்ட்டு ப்ரூஃபு செகண்ட் ப்ரூஃப் வச்சு தேர்டு பண்ணுறோம், தேர்டை வச்சு ஃபோர்த்து பண்ணுறோம். இவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதான் 7th கொஸ்டின் முடிஞ்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா 8th and 9th கொஸ்டின். 8th கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின் ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள் ABC ட்ரையாங்கிள் DEF. இதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ABC ஏரியா 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர், DF 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது 9 சென்டிமீட்டர் ஸ்கொயரு, இது 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதில் ஒரு சைடு கொடுத்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு 2.1 EF. நம்மளுக்கு இது ஃபார்முலா தெரியும். ட்ரையாங்கிள் சிமிலர்னா ABC சிமிலர் டு ட்ரையாங்கிள் DEF. இப்போ ஏரியா கொடுக்கும்போது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் DEF ஈக்குவல் டு the corresponding side square. The corresponding sides என்ன?
நம்ம இதில் இஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ பிசி வந்து 2.1, இது 2.1 மாற்றி போட்டோம். ஸோ அப்போது இந்த பக்கம் என்ன வருது, பிசி ஸ்கொயர் சைடு ஸ்கொயர் பண்ணுங்க, இஎஃப் ஸ்கொயர் வரும். ஸோ இது 9/16 2.1 ஸ்கொயர் பை இஎஃப் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் போனால் டேக்கிங் ஸ்கொயர் ரூட், taking square root on both sides. ரெண்டாவது ரூட் போடும்போது என்ன ஆகிடும் நமக்கு, 3 3s are 9, 4 4s are 16, 2.5/EF வரும். இதை கிராஸ் இது பண்ணா EF equal to 2.1 into 4/3. இது 3 கேன்சல் பண்ணோம்னா 0.7 into 4, 7 4s are 28, that is 2.8 EF. இவ்வளோதான். ஸோ இது ஈஸியான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 2 மார்க். லாஸ்ட்டு 9th ஒன்று. ஸோ 9th 2 ஃபோல் இருக்குது, 2 ஃபோல் அதை நம்ம அதனுடைய டாப் எட்ஜு ஜாயின் பண்ணுறோம். இது மிடில் ஹைட்டு கேட்குறாங்க எவ்வளோன்னு. ஸோ நம்ம ஏபிசிடி சென்டர் நம்ம தெரியாது, அதை வச்சு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதோடைய ஹைட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது 6 மீட்டர் 3 மீட்டர். ஸோ இந்த மாதிரி 2 ஃபோர்ஸ்க்கான சம்மு இந்த எக்ஸாம்பிளில் லாஸ்ட் கொஸ்டின் இருக்குது, எக்ஸைஸ் 4.1க்கு மேலே அதில் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. we know that the AB ன்னு வச்சுக்கிட்டோம்னா h is equal to AB by distance a plus b. அதை மேப் பண்ணிக்கலாம். இப்போ ஏபி யாரு, 6 into 3/6 plus 3, அப்போ 18/9, 18/9னா 2 மீட்டர். அப்போ இந்த 2 டாப் அந்த ஃபுட்டை ஜாயின் பண்ணும்போது மிடில் இருக்கக்கூடிய அந்த பர்பண்டிகுலர் ஹைட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஸோ இதுதான் 9th ஆன்சர். இதை 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இந்த சைடு எடுக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும், இந்த சைடு எடுக்கும்போது இந்த ட்ரையாங்கிள் எடுக்கணும். அது எக்ஸாம்பிள் இருக்குது, இது 2 மார்க்கில் தான் வரும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.